நம்ம சந்தாவை தேடி பீகாருக்கே போயிடுறாங்க நம்ம ஐயனார் குடும்பம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நம்ம சந்தாவோட அப்பா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவன்ட்டு நிறைய வசதி இருக்கான், நிறைய மில்லு இருக்குது, எல்லாம் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேரண்ணனுக்கு என்ன வசதி இருக்குது, என்ன சொத்து பத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு நம்ம சந்தாவோட அப்பா. அதே டைம் நம்ம சோழன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 6 மாதத்தில் 25 லட்சமும் 30 பவன் நகையோடு வந்தால் எங்கள் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சவாலாக கேட்குறாரு நம்ம சோழன். நம்ம சோழனுக்குள்ளே இவ்வளோ பெரிய கோபம், இவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் தன்னோட ஆக்ரோஷத்தையும் தன்னோட கோபத்தையும் தன்னோட அண்ணன் அசிங்கப்படுறா நிற்கிற இடத்துல இப்படி ஒரு கர்வமாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம சோழன். அதை கேட்டு நம்ம சேரண்ணனே சாக்காயிருச்சு. என்னடா சம்மதமே இல்லாமல் 25 லட்சமும் 30 பவனும் சொல்கிறானே, இவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம சேரண்ணனோட ரியாக்ஷன் இருந்துச்சு. நிலாவும் என்ன சோழன் இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலாவும் பார்க்குறாங்க. அதே டைம் சந்தாவோட அப்பா, சரி நீங்கள் இந்த 25 லட்சமும் 30 பவன் நகையும் கொண்டு வாங்க, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் சொல்லுவாரா, இல்லை நான் அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? உங்களை மாதிரி நானும் சீரியலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.